இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாயிருப்பது நலம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரனாகிய சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை குறித்து உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள். அவருடைய பிரசங்க சாதுரியத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் கர்த்தரண்டை இழுக்கப்பட்டார்கள். அவருடைய ஜெப ஜீவியத்தினால் அநேகர் ஆர்வமடைந்து ஜெப வீரர்களாய் மாறியிருக்கிறார்கள். மேலும் அவரிலே விளங்கிய விசேஷ குணம் ஒன்று உண்டென்றால் அது அவருடைய தாழ்மைதான். ஒரு முறை சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது பிரசங்க நேரம் வரையிலும் ஸ்பர்ஜனை அங்கே காணவில்லை. ஸ்பர்ஜனை ஆலயத்து மூப்பர்கள் பல இடங்களில் தேடி பார்த்த போது அவர் தனியாக ஒரு மூலையிலே முழங்காலூன்றி அழுது கொண்டிருக்கிறதை கண்டார்கள். அவருடைய கண்கள் அழுது சிவந்து போயிருந்தது. ஒரு மூப்பர் வந்து அவரை மெதுவாக தட்டி, பிரசங்க நேரம் வந்துவிட்டது, வருகிறீர்களா என்று அழைத்தார். ஆனால் ஸ்பர்ஜனோ, இல்லை, நான் வரவில்லை. நான் எவ்வளவோ பிரசங்கித்தும் கூட போதுமான அளவு மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிற வரையிலும் நான் என்னை தாழ்த்தி அழுது கொண்டிருக்கிறேன். நீங்கள் போய் பிரசங்கியுங்கள் என்றார். மூப்பர் வேறு வழியில்லாமல் பிரசங்க பீடத்தில் ஏறி தனக்கு தெரிந்த கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கித்த ஆரம்பித்தார். யாருமே எதிர்பார்க்காத வகையில் அன்றைக்கு 600க்கும் அதிகமான நபர்கள் கண்ணீரோடு மனம் திரும்பினார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தெய்வீக சுபாவங்களுக்குள் இனிமையான சுபாவம் மனத்தாழ்மையை தரித்திருப்பதுதான். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். நீங்கள் எவ்வளவு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவு உயர்த்தப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இயேசு சொன்ன வார்த்தைகளை மறந்து போகாதேயுங்கள். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்றார். தாழ்மைக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கர்த்தாதி கர்த்தராயிருந்தும் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு நமக்கு ஒரு மாதிரியாக எப்படி தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். பேதுரு 5:5 அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என வாசிக்க முடிகிறது. வீணான புகழ்ச்சி உங்களை அழிவுக்கு நேராக அழைத்து செல்லும். வீணான பெருமை கர்த்தர் உங்களை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு சொல்லியும் கற்றும் கொடுத்திருக்கிறாரே. ஆம் பிரியமானவர்களே, மோசே ஒருபோதும் என்னுடைய சுயத்தினால் லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தினேன் என்று சொல்லவில்லை. யோசேப்பு என்னுடைய திறமையினால் பார்வோனுக்கு அடுத்த பதவியில் வந்தேன் என்று சொல்லவில்லை. தானியேல் என்னுடைய நேர்மையால் நான் உயர்ந்தேன் என்று சொல்லவில்லை. தாவீது என்னுடைய அரசியல் பலத்தால் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவானேன் என்று சொல்லவில்லை. யோசுவா என்னுடைய இராணுவ யுக்தியால் நான் தேசத்தை சுதந்தரித்தேன் என்று சொல்லவில்லை.
இப்படி அநேக பரிசுத்தவான்களை பட்டியலிடலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அதனால்தான் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். எனவே இயேசுவை உயர்த்துவோம், நம்மை தாழ்த்துவோம். நீங்கள் உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் போது உங்களை அறியாமலேயே கர்த்தரை கனம் பண்ணுவதுடன் மகிமையும் படுத்துகிறீர்கள். அவருடைய ராஜரீகத்தின் ஆளுகையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆகவே அவரும் உங்களை கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துள்ள பரலோக பிதாவே, அப்பா, எங்களுக்கு கூட தாழ்மையை சிந்தி தேவனில் கொடுப்பீராக. ராஜா, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி மிக தீர்க்கதரிசியை வாசிக்கிற பிரகாரமாக ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக எங்களை தாழ்த்தக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.